Hello friends, vanakkam and welcome back to Starnaturalbeauties Tamil beauty channel. So இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான பேசிக் மேக்கப் லுக் பார்க்க போறோங்க. அதாவது நீங்க வந்து இதுவரைக்கும் மேக்கப்பே போட்டது இல்ல, இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்றேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனாவோ இல்ல வந்து எனக்கு போடுற மேக்கப் பார்க்க ரொம்ப நேச்சுரலா ரொம்ப சிம்பிளா இருக்கணும், நிறைய ஃபேஸ்ல போட்டு என் ஃபேஸே வேற மாதிரி தெரியக்கூடாது, ரொம்ப நேச்சுரலான லுக்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாவோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பயுமே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரம் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஈரமாக இருக்கும்போது மேக்கப் போடக்கூடாது. ஸோ ஈரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் ஸ்கின்னை வந்து டோன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சு அதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து காட்டன் பேடில் எடுத்து கூட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோஸ் வாட்டர் இல்லை எந்த டோனர் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அதையும் நேச்சுரலாக ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருங்க. அந்த டோனர் ஃபேஸில் ஈரமாக இருக்கும்போது நெக்ஸ்ட்டு எதையும் அப்ளை பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர். நான் பயோட்டிக்லேருந்து பயோ கேரட் அப்படின்ற ஒரு ஃபேஸ் லோஷன், இதில் எஸ்பிஎஃப் இருக்குது, சன்ஸ்க்ரீன். ஸோ அதை அப்ளை பண்ணுறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து உங்கள் ஃபிங்கர் டிப்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப ஜென்டிலாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து உதட்டுக்கு வேஸ்லின் போடுறேன், மாய்ஸ்சரைசர். நெக்ஸ்ட் வந்து நாம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் டிண்டட் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன், இந்த பேசிக் மேக்கப் லுக் அப்படின்றதுனால. ஸோ இந்த மெப்ரின் நியூயார்க்லேருந்து கிகி ஹேகிட் அப்படின்ற டிண்டட் ப்ரைமர். ஸோ இந்த டிண்டட் ப்ரைமர்னால் என்னென்னா, இது வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி ரொம்ப திக்காக இருக்காது, மேக்கப் நிறையா போட்டிருக்கிற மாதிரி தெரியாது, ரொம்ப லைட்டாகவும் இருக்கும். ப்ளஸ்ஸு அவங்க ஸ்கின்னை வந்து இது கொஞ்சம் சாஃப்ட் பண்ணும். அப்புறம் ப்ரைமர் இருக்கிறதுனால உங்களுக்கு மேக்கப் ரொம்ப நேரம் இருக்கும், ஒரு 7 to 8 hours. ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி யூஸ்க்கு ஆஃபீஸ் காலேஜ் போகிறவங்கலாம் இதை யூஸ் பண்ணலாம், டிண்டட் ப்ரைமர். ஸோ இதை வந்து போட்டு தேய்க்கிறத விட இந்த மாதிரி ஜென்டிலாக டேப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஸ்கின்னோட அது கரெக்டாக செட் ஆகும், பார்க்குறதுக்கு திட்டாக தெரியாது. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ கன்சீலர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கருவளையம் இருந்தாலோ இல்லை கரும்புள்ளிகள் இருந்தாலோ அதை ஹைட் பண்ணுறதுக்கு நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணுவோம். நான் NYX அப்படின்ற கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் கண்ணுக்கு கீழே மட்டும்தான் போடுறேன், கண்ணு கொஞ்சம் பிரைட்டாக தெரியும் இது அப்ளை பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு லூஸ் பவுடர். ஸோ நான் வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன், ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன், பவுடர் ப்ரஷ். சப்போஸ் நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம், ஓகேவா? அதுக்கு பஃப் கூடவே கொடுத்துருவாங்க காம்பேக்ட் பவுடர்னால், நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த ப்ரஷ்ஷில் இருக்கிற ஃபினிஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாட் எவர் நீங்கள் எது அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ப்ரைமரோ இல்லை வந்து மாய்ஸ்சரைசரோ இல்லை பவுடரோ, ஜென்டிலாக இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள், போட்டு தேய்க்க வேணாம், சரியா? தேய்ச்சிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு திட்டாக தெரியும். இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா மேக்கப் அப்படியே ஸ்கின்னோட செட் ஆகிக்கும், பார்க்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பவுடர் ப்ரஷ் யூஸ் பண்ணி பவுடர் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் அண்ட் ஐ மேக்கப் பண்ணலாம். ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்து நான் இந்த மஸ்காரா ப்ரஷ்ஷும் காஜலும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மஸ்காரா ப்ரஷ் வந்து நான் யூஸ் பண்ண மஸ்காரா, அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி அந்த ப்ரஷ் நான் யூஸ் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இது வந்து காஜல், ரொம்ப பட்ஜெட்டான ப்ராடக்ட் ஐடெக்ஸில் இருந்து. ஸோ இதை நான் டெய்லியுமே இதான் யூஸ் பண்ணுவேன், வெளியில் போகிறதா இருந்தாலும் இதான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து மஸ்காரா ப்ரஷ் யூஸ் பண்ணி ஐப்ரோஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ப்ளஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப கொஞ்சமாக மட்டும் அந்த எட்ஜில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே பார்க்க ரொம்ப நீட்டாக, ஷேப்பும் நல்லாயிருக்கும், நேச்சுரலாகவும் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், ஓகேவா? எனக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணுறத விட, ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறத விட இந்த மஸ்காரா ப்ரஷ் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோ போடலாம். நான் வந்து த நியூட்ஸ் அப்படின்ற மெப்லின் நியூயார்க் பேலட் யூஸ் பண்ணுறேன். இதில் இருக்க எல்லா ஷேட்ஸுமே பார்த்திங்கன்னா லைட் டு டார்க்கு வித் மேட் அண்ட் ஷிம்மர். அதனால் வந்து நீங்கள் டெய்லி வேர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா ஷேட்ஸுமே. ஸோ நான் வந்து இந்த பிரைட் அண்ட் ப்ரான்ஸ் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிரைட் கலரை மோதிர விரல் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ப்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், சரியா? அதே மாதிரி இந்த பெலட் வந்து டெய்லி வேர்க்கு நேச்சுரலான லுக்குக்கு ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ அது வந்து நான் இப்போ ப்ரான்ஸ் அப்ளை பண்ணுறேன். வந்து இது ரொம்ப சிம்பிளான பேசிக்கான மேக்கப் லுக் அப்படின்றதுனால நான் ஐலைனர்லாம் போட போகிறதில்ல, கீழே மட்டும் காஜல் போடுறேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி காஜல் போட்டுட்டு
அதுக்கப்புறம் மஸ்காரா அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த மஸ்காரா அகைன் ஃப்ரம் மெபிலின். ஸோ நான் வந்து செப்ரேட்டாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன், மஸ்காரா வந்து எப்படி கரெக்டாக நீட்டாக அப்ளை பண்ணால் பார்க்குறதுக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஓவரால் டுட்டோரியல் அப்படின்றதுனால நான் ரொம்ப ஜாஸ்தி அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. மஸ்காரா போட்டுட்டா ஐ மேக்கப் முடிஞ்சது, ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து நம்ம லிப் மேக்கப்புக்கு மூவ் ஆகலாம். ஸோ லிப்ஸ்க்கு வந்து நான் மெப்ளின் நியூயார்க்லேருந்து பேபி லிப்ஸ் அப்படின்ற ஒரு மாய்ஸ்சரைசர் தான். இதுவும் ஷேட் வந்து லோலிட்டா அப்படின்ற ஷேடு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஷேட், ரொம்ப ரொம்ப சூப்பரான மாய்ஸ்சரைசர் கம் லிப்ஸ்டிக். இது வந்து மேக்ஸிமம் ஸ்கின் டோனுக்கு சூட் ஆகும், ப்ளஸ் மேக்ஸிமம் ட்ரெஸ் கலருக்கு சூட் ஆகும். ரொம்ப கேஷுவலாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். எனிவேஸ் நேச்சுரலாக இருந்தாலும் ஏன் போட்டிருக்க ட்ரெஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எல்லோ ஷேடு, பட் இந்த பிங்க் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ நான் இதை எப்படி மேட்ச் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலாக டேப் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஆரஞ்சு லிப்ஸ்டிக் அப்படியே அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பிங்க் மேலே அப்ளை பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்படி போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ட்ரெஸ் ஷேடுக்கு ரொம்ப மேட்ச் ஆகிக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிங்காக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஷேடுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து நான் வீடியோவில் போட்டிருக்க லிப்ஸ்டிக் பார்த்துட்டு நீங்கள் என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதனால் நான் இதை சொல்கிறேன். என்ன லிப்ஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ நீங்கள் பிங்க் இந்த மாதிரி போட்டு அது மேலே உங்கள் ட்ரெஸ் ஷேடுக்கு மேட்ச் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் போட்டு வச்சுட்டு அப்புறமா நெத்தியில் வந்து கொஞ்சம் குங்குமம் வைக்கிறேன். நான் வந்து இப்போது கைண்ட் லைக் ட்ரெடிஷ்னல் லுக்கு, கோயிலுக்கு போகிறதுனால அதனால் நான் வந்து இந்த லுக்கை பண்ணுறேன். நீங்கள் சின்ன போட்டோ இல்லை வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சுட்டு வேறு மாதிரி ஸ்டட் போட்டு வேறு ஹேர் ஸ்டைல் கூட ட்ரை பண்ணலாம் இதே மேக்கப் டுட்டோரியல், இதே மேக்கப்புக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு பிடிச்ச மாதிரி ஸ்டட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான நேச்சுரல் மேக்கப் டுட்டோரியல். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேக்கப் டுட்டோரியல் ஃப்யூச்சரில் அதுவும் தமிழில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.